ஹாய் ஹலோமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமினாவோட எஃப்எஃப் மை ஷவுலி பேபி பார்ட் 18 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, போன பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. போன பார்ட்டில் இன்விடேஷன் கார்டு வாங்கணும், ஸோ ஷாப் போகலாம் அப்படின்னு அப்பா பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். எல்லாரையும் கிளம்ப சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அதுலேருந்து பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக இன்விடேஷன் கார்டு பார்க்குறதுக்காக ஷாப்புக்கும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா பெரிய ஷாப்பாக தான் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய யூனிக் கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே அப்படியே அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு ஒவ்வொரு கார்ட்ஸையாக எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டான கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா நார்மலாக, அதாவது பேரண்ட்ஸ் சைடில் அவங்களோட டேஸ்ட்டுக்கு எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள்லாம் ஒரு மாதிரி லவ்லி கப்புள்ஸோட அந்த லவ் மேரேஜ் கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜெமினாவும் நீங்களும் சேர்ந்து தான் கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவனும் நீங்களும் சேர்ந்து உங்களுடைய மேரேஜ்க்கு கார்டு வாங்கினா என்ன ஒரு ஃபீலில் வாங்குவீங்களோ அப்படி தான் 2 பேரும் ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கார்டை எடுக்கும்போது இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, இது வாங்கிடலாமா, அது வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நிறையா ரேக்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரேக்ஸ்க்கு பின்னாடியும் போயிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்கள் கண்ணில் ஒரு கார்ட் மாட்டுது. பார்க்க ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் க்ரீட்டிங் கார்ட் மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக. அதை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. 2, அதாவது ஹார்ட் 2 பார்ட்டாக பிரிகிற மாதிரி. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணால் உள்ள இன்விடேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியும், ஒரு ஹார்ட்டோட பாதியில் ப்ரைடோடைய டீட்டெயிலும், இன்னொரு ஹார்ட்டோட பாதியில் க்ரூமோடைய டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி ரொம்ப யூனிக்காக அது அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. டக்குன்னு அதை எடுத்துகிட்டு ஜெமன் கிட்டே போயிட்டு, "ஹே ஜெமன், இது எப்படி இருக்குது பாரேன், சூப்பராக இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிறீங்க. ஸோ அவனுமே அதை எடுத்து பார்த்துட்டு, "ஏய் சூப்பராக இருக்குடி" அப்படிங்கிறான். ஸோ அது கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, "இதே வாங்கிடலாமா? ப்ளீஸ், நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம மேரேஜ் பண்ணோன்னா நான் போய் இது ஓகேன்னு என் மாமனார்கிட்ட சொல்லலாம். ஆனால் எங்கள் கதையே உள்டாவால இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறது? எப்படி இருந்தாலும் இவ்வளோ அழகாக காஸ்ட்லியாக தென் ட்ரெண்டியாலாம் நீ வாங்கினாலும் இதில் உன் பேரையும் அவன் பேரையும் தானே போட போகிறாங்க. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்படிலாம் வாங்குற? சிம்பிளாக ஏதாவது ஒன்று வாங்க வேண்டியதானே அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, உங்ககிட்ட போய் சொன்னேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் காமிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் காமிக்கிற அந்த கார்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குல்ல, சின்னதாக இருந்தாலும் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் சேம் தாட். இப்போ நீங்கள் அப்பாட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, "பா, எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையே வாங்கிக்கலாமே ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்பாவும் அதை வாங்கி பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்குது. "சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நம்ம இதையே வாங்கிக்கலாம்" அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அப்பாக்கிட்ட ஓகேப்பான்னு தலையாட்டுறீங்க. இப்போ அங்கே ஃப்ரெண்டில் இருக்கிற அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த கார்டு ஓகேன்னு சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே பிரிண்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்குறதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்பா எழுதிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு அப்பாக்கிட்ட கைப்பிடிச்சிட்டு, "பாப்பா, எனக்கு இன்னொன்று." "என்ன வயன், இன்னொரு கார்டு வாங்கணுமா?" அது இல்லைப்பா, எப்படி இருந்தாலும் டீட்டெயில்ஸ் எல்லாரும் உங்கள் இஷ்டப்படி தான் போடுவீங்க. ஆனால் பொண்ணு பேரையும் பையன் பேரையும் கொரியனில் போடலாமே, ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படி யோசிச்சுட்டு, "என்ன வயன், அதுதான் எல்லோரும் மெயினாக பார்ப்பாங்க, அதையே அவங்களுக்கு புரியாத மாதிரி போட்டால் எப்படி தெரியும்?" "அப்பா, அப்படி இல்லை, எனக்கு
போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படினாலும் நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு தானே குடுக்க போறீங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன தெரிய தான் போகுது. தெரியும் ஆல்ரெடி. அப்படி யாருக்காவது தெரியலன்னா வந்து தெரிஞ்சுக்கட்டுமே. ப்ளீஸ்ப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்றீங்க. இப்போ உங்க அப்பா சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு, உங்க அப்பா குடுக்குற டீட்டெயில்ல நேம மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு, நீங்க கொரியன்ல உங்க நேமையும், பக்கத்துல பையனோட பேர்ல ஜிம்மனோட நேம கொரியன்லயும் எழுதி குடுத்துடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து அதுக்கு அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே போக நீங்க வீட்டுக்கும் போயாச்சு. அந்த டே ஒரு மாதிரி நார்மலா தான் போயிட்டு இருக்குது. ஆஃப்டர் 2 டேஸ் உங்களுக்கு மாடல் அனுப்புறதுக்காக ஒரே ஒரு கார்ட் மட்டும் வீட்டுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த ஷாப்ல இருந்து. உங்க அப்பா தான் அத வாங்கவும் செய்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்பா அந்த கார்ட் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா, "சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிடலாமா?" அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே அத பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கீங்க. பிகாஸ் நீங்க நேம் எழுதி குடுத்தது அங்க யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரு மாதிரி அ ஓகே நடக்காத கல்யாணத்துக்கும் நடக்காத கார்டு அதாவது இன்விடேஷன வச்சுட்டு ரொம்ப இது பண்றாங்க பாவம் அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே போக அம்மா அந்த கார்டு வாங்கி பாக்க, அதுல நேம் வந்து கொரியன்ல இருக்கிறத பார்த்ததும் அவங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, "என்ன எழவுங்க இது? முதல்ல இத அழிச்சிட்டு நார்மலா போட சொல்லுங்க. எப்படி புரியும் எல்லாருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா திட்டுறாங்க. இப்ப அங்க எல்லாரும் ஒரு மாரி என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். ஸோ உங்க அப்பா, "இல்லடி இது வயனோட ஆசை. வயன் ஆசைப்பட்டு கேட்டா. சரி நேம் தானே இருந்துட்டு போட்டும் விடு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாகிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாரும் அயன் நான் உங்கள பார்த்துட்டு, "என்னடி பண்ண? என்ன? என்னாச்சு? இன்விடேஷன்ல என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, "நீங்க கார் வாங்கி பாருங்க" அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்பா வந்து கார்ட் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. "பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரும் அந்த கார்ட் பார்த்ததும் செம்ம ஷாக்கு. "ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்றாங்க. இப்ப நீங்க அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களால அந்த சர்ப்ரைஸ்ல சத்தமாவும் கேட்க முடியல. தென் ஒரு மாதிரி நல்லா ஐடியா பண்ணி எல்லாம் பண்றடி நீ அப்படின்ற மாரி உங்கள பார்க்குறாங்க. ஸோ ஜிமினுக்குன்னு ரொம்ப ஹாப்பி அத பார்க்கும்போது. அந்த கார்ட்ல கூட உங்க பக்கத்துல இன்னொருத்தரோட பேர் இருக்கிறது அவனுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கும். இப்ப அவனுக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. அப்படியே உங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆயி சிரிச்சுட்டு, "என்ன பார்த்தல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிக்னல் காமிக்கிறீங்க. அவனும் ஒரு மாதிரி மண்டைய ஆட்டுறான். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு, "பா கார்டு சூப்பரா இருக்கு. இதையே பிரிண்ட் பண்ண குடுத்துருங்க" அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறீங்க. ஸோ அப்பாவும் ஓகேன்னு ஷாப்க்கு கால் பண்ணி பிரிண்ட் பண்ணவும் சொல்லிடுறாரு. ஒரு மாதிரி அவங்க எல்லாருக்குமே செம்ம குஷி, செம்ம ஹாப்பி. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸ்டா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கல்யாண வேலைகளும் ஆரம்பிக்குது. உங்க அப்பா எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெருசா வந்து மேரேஜ் ஹால் பார்க்க வேணாம். வீட்டிலேயே கார்டன்ல வந்து மேரேஜ் முடிச்சுட்டு, ரிசப்ஷன் வேணா ஹால்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஐடியா பண்றாங்க. ஸோ வீட்லயே எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக கார்டன வந்து நீட் பண்ணணும். கார்டன வந்து நெறையா வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே நெறைய வேலைலாம் நடக்குது. ஸோ ஒரு பக்கம் மேரேஜ்க்கான ஒர்க் எல்லாம் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் உங்க அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து இன்விடேஷனும் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒரு மாரி சந்தோஷமா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் அப்படின்ற ஒரு ஃபீல்லேயே தான் நீங்க வந்து இருந்துட்டு இருக்கிறீங்க. அப்பப்போ கிடைக்கிற டைம்ல லவ் பண்றது, கிடைக்கிற டைம்ல கிஸ் அடிச்சுக்கிறது, ஹக் பண்ணிக்கிறது, பேசுறதுன்னு சொல்லிட்டு எப்பப்பலாம் வந்து கேப் கிடைக்குதோ அப்பப்பலாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. இப்போது அந்த டேயோட நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் அவங்கவுங்க ரூமுக்கும் கிளம்பி போயாச்சு. இப்போ வீடே ஒரு மாதிரி அமைதியாயிடுது. உங்களுக்கு எவ்வளோ புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரல. ஜிம்மன பார்க்கணும் போலவே இருக்கு. அவங்க கூட பேசணும் போலவே இருக்கு. நீங்க அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே திரும்பி பார்த்தா, மினி நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. உங்களுக்கு தூக்கமே வரல. மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. டைம் 12:00 கிட்ட ஆகப்போகுது. ஆனாலும் உங்களுக்கு சுத்தமா தூக்கமே வரல. நீங்க அப்படியே எழுந்து உட்காந்துட்டு,
என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டு, ஒரு கொழுப்பு. ஸோ அப்படியே பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே எட்டி பார்க்குறீங்க. வீடே வெறிச்சோடி கிடக்கு. அப்படியே பொறுமையாக வந்து அந்த ஸ்டெப்ஸ் வைக்கிறதே தெரியாத அளவுக்கு சைலண்ட்டாக வந்து நடந்து போயிட்டு ஜமுனாவோட டோரை வந்து பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஜிமனுக்கும் அப்போ தான் தூக்கம் கொஞ்சமாக வருது போல். அப்படியே அப்படி இப்படின்னு புரண்டுட்டு கொஞ்சம் நிமிர்ந்து படுக்கிறான். ஸோ அவன் பக்கத்தில் சைடில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு சிரிச்சுட்டு அவனோட ஆர்மில் வந்துட்டு உங்களுடைய ஹெட்டை வச்சுட்டு அவன் மேலே அப்படியே கை காலெலாம் தூக்கி போட்டுட்டு படுக்கிறீங்க. ஸோ திடீர்னு வந்து மேலே கை கால்லாம் விழுந்த உடனே அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமன் ஒரு மாதிரி என்ன திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட வரான். டக்குன்னு நீங்கள் அவன் வாயில் கை வச்சுட்டு கத்திடாத, ஜங்குக் முழிச்சிட போகிறான், அமைதியாரு அப்படின்றீங்க. இப்போ அவன் டக்குன்னு உங்கள் கை எடுத்துட்டு, ஏய் இங்கே என்னடி பண்ணுற, அதுவும் இந்த நேரத்தில். அவன் மட்டும் எந்திரிச்சான் அவ்வளோதான், மரியாதை ரூம் போயிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு, தூக்கமே வர மாட்டேங்குதுடா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்கே படுத்துட்டு போய்டுறேனே, ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ்டா அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி புரண்டு படுக்கிறான். ஜிமனுக்கு கதக்கு கதக்குன்னு இருக்குது. அவன் டக்குன்னு சைடில் திரும்பிட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிற, அவன் மட்டும் எந்திரிச்சா மானம் போயிடும், நான் தனியாக படுத்துருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இன்னொருத்தர் இருக்கிறாண்டி, இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்க அறிவில்லை அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு, டே நான் என்ன அவன் ரூமில் இருக்கல, உன்னை இழுத்து போட்டு ஏதாவது பண்ணவா செஞ்சான், கொஞ்ச நேரம் ஹக் பண்ணி படுத்துட்டு தானடா இருக்கிறேன், அதுக்கு கூட நீ அலோவ் பண்ண மாட்டியா, நீ செஞ்சாலும் செய்வ, யாருக்கு தெரியும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரியாக முறைச்சிட்டு, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேள்வியை நான் தான் கேட்கணும், அத்த ராத்திரியில் இப்படி ஒட்டி உரசி இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, இதை பாரு பக்கத்தில் வேற ஜங்குக்கு இருக்கிறான், நீ வேற யாடா குடமாக பிடிச்சிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு எஞ்சி போயிடு, எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மரியாதையாக போயிடு, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கெலாம் தூங்கினா எந்திரிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், நான் கொஞ்ச நேரம் இங்கே படுத்துட்டு அப்புறம் போயிடுறேன், தூக்கம் வர மாட்டேங்குதுடா சத்தியமா அப்படின்றீங்க. இப்போ அவன் தலையில் அடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம், எங்கே ஜங்குக்கு முழிச்சு பார்த்து உங்களை பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வேற அவனுக்கு இருக்குது. தனியாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது, இவன் என்ன நேரங்காலம் தெரியாமல் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவனுக்குமே இந்த ஃபீல் பிடிச்சிருக்குது, உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் தவிச்சிட்டு இருக்கிறான் பையன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனோட செஸ்ட்டில் அவங்க ஃபேஸ் வச்சுட்டு ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில் வந்து இருக்கிறதா ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து படுத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே இன்னும் டைட்டாக வந்து ஹக் பண்ணுறீங்க. பையன் போதும்டி, இதுக்கு மேலே என்னை இவ்வளோ ஹக் பண்ணாதடி அப்படின்றான். இப்போ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவனும் வந்து லைட்டாக வந்து உங்கள் மேலே கை போடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனும் லைட்டாக சிரிச்சுட்டு, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ கடவுளே, ஏன்டி இப்படி பண்ணுற அடுத்த ராத்திரியில் வந்து அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. அந்த பக்கம் ஜங்குக்கு நல்லா புரண்டு தூங்கிட்டு இருக்கிறான். அந்த பெட்டில் வந்து அந்த அசைவெல்லாம் ஃபீல் ஆகும்ல, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது அவன் புரண்டுட்டு இருக்கிறது. இப்போ ஜிமன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட சேர்த்து கீழே உருண்டுடுறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஃப்ளோரில் விழுந்துடுறீங்க. டக்குன்னு நீங்கள் கத்திடக்கூடாதுன்னு அவங்க வாயில் கை வச்சிடுறான். உனக்கு என்ன, என் கூட இருக்கணும், என்னை ஹக் பண்ணிட்டு இருக்கணும், அதானே,
அது பெட் மேலே தான் இருக்கணும்னு இல்லைல்ல, இங்கேயே இரு. அவன் முழிச்சா கூட நான் தூக்கத்தில் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி நான் ஏதோ சமாளிச்சுக்கிறேன், உன்னை பெட்டு கீழே தள்ளி விட்டுட்டு. என்னால் முடியல அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு, ரொம்ப அழுத்துக்காத என்ன, கொஞ்ச நேரம் தானே நான் கேட்டேன், அதுக்கு இப்படி பண்ணுவியா? இருடா, மேரேஜ்க்கு அப்புறம் உன்னை நான் என்னெல்லாம் பாட்டு பாடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தாண்டி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேரேஜ் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு நான் என்ன பாடுபடுத்த போகிறேன்னு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவன் சீக்ஸில் லைட்டாக அடிச்சுட்டு, பேட் பாய் அப்படின்னு அடிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, ஆமாம் இவ ரொம்ப நல்லவ, பேசுகிறா அப்படிங்கிறான். இப்படியே நீங்கள் க்யூட்டாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போக அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக ஆகுது. 2 பேருக்குமே ஒரு மாதிரி நல்லா தூக்கம் வருகுது. நீங்கள் அப்படியே ஜிமனோட செஸ்ட்லேயே அப்படியே படுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிமன் அப்படியே பார்த்துட்ருக்கான் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி இங்கேயே தூங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதோ பாரு உனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, மரியாதையாக எந்திரிச்சு போயிடு, போய் தூங்கு போ அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக தூக்க கறக்கத்தில் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, இங்கேயே கொஞ்ச நேரம் தூங்குறேனே, என்னை கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்க விடு, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் முடியவே முடியாது, நீ எந்திரிச்சு போ, இல்லைன்னா அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறான். நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. வையன், குழந்த மாதிரி பண்ணாதடி, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடி. இதோ பாரு, இன்னும் நம்ம மேட்ரு வீட்டுக்கு யாருக்குன்னு தெரியாது, ஏதாவது தெரிய வந்துச்சு அவ்வளோதான், யாருக்கு தெரியும்? இப்போ உங்கள் அப்பா கதவை தண்டாருன்னா கூட நம்ம கதை முடிஞ்சுது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி, போய் உன் ரூமில் படுறி அப்படிங்கிறாங்க. சாரி அப்படின்னு ஜிமன் சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே எதையும் கேட்காம நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ தூங்குறவங்களையே குனிஞ்சு பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பும் வருது. உங்களை வச்சுட்டு நான் என்ன பாடலாம் பாட போகிறேனோன்னு தோணுது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு படுத்துட்ருக்குறான். அவனுக்கு தூக்கமே வரல. உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பேசி பேசியே டைம் ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 2, 2:30 மணி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அப்புறமா அப்படியே டைம் ஓட ஒரு 5 மணிக்கிட்ட விடியிற டைமு. இப்போ ஜிமனுக்கு நல்லா சொக்குது. அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கு மேலே விட்டால் தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணுறான். நீங்கள் எழுந்துக்கவே மாட்றீங்க. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். அவன் ஆக்சுவலாக நைட்டு தூங்கும்போது ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பேண்ட்டோடு தான் தூங்கிட்டு இருந்திருப்பான். நீங்கள் மேலே வந்து ஏறி படுத்ததும் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படியே அவங்கள தூக்கிடுறான். நீங்கள் அவன் எழுப்ப ஆரம்பித்தோடனே எந்திரிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக அமைதியாக இருந்துகிட்ருக்கிறீங்க. ஸோ இப்போ அவன் அப்படியே லிஃப்ட் பண்ணதும் நீங்கள் டக்குன்னு கண்ணு முழிக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எந்திரிச்சிட்டியா? சரி போ, இப்போ கிளம்பு, மணி 5 ஆக போகுது, எனக்கு தூக்கமாக வருதுடி, தயவு செஞ்சு என்னை தூங்க விடுறியா? போ, நீ மட்டும் தூங்கினா போதுமா? எனக்கு முடியல, இதுக்கு மேலே விட்டால் நானும் தூங்கிடுவேன், கிளம்பு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனோட ஷோல்டரில் இறுக்கமாக பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இப்போ நான் தூங்கியிருந்தேன்னா அப்படியே நீ தானே தூக்கிட்டு போய் விட்டுருந்துருப்ப, என்னை அப்படியே தூக்கிட்டு போய் விட, கொஞ்ச நேரம் தானே, ப்ளீஸ்டா அப்படின்றீங்க. ஐயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? இந்நேரம் உங்கள் அம்மாவோ அப்பாவோ எழுந்துட்டாங்கன்னா நான் தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும்டி, தயவு செஞ்சு விளையாடாத போ அப்படின்றான். இறக்கி விட ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் இறங்க மாட்டேன்ட்டு ஒரு குரங்கு குட்டி மாதிரி அவன் ஷோல்டரில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகிறான் வெளியே. அப்போ எட்டி பார்த்தா யாருமே இல்லை. ஸோ சரி ஓகே, இந்த டைமில் இன்னும் எந்திரிக்கலை போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறவங்க ரூமுக்கு. இந்த டைம் கரெக்டாக அவங்க அப்பா அப்போ தான் ஃப்ரிட்ஜில் தண்ணி தாக எடுக்குதுன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாயில் ஊற்றுறாரு. அப்போ கரெக்டாக இப்படி ஒரு வியூவு ஷர்ட்லெஸ்ஸாக ஜிமன் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி
மனுஷன் உறைஞ்சிடுறாரு. இப்போ அவருக்கு வந்து இது கனவா, நிஜமான்னு தெரியல. அப்படியே டக்குன்னு பாட்டில கீழ வச்சுட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு அப்படியே கண்ண திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த டைம்ல கரெக்ட்டா ஜெமினி உங்க ரூம்குள்ள உங்கள தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா கீழ அப்பா நிக்கிறத நீங்க 2 பேருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ உங்க ரூம்குள்ள அப்படியே பொறுமையா உங்கள படுக்க வச்சுட்டு, "சரி, நான் கிளம்புறேன். எனக்கு இதுக்கு மேல முடியல. தூக்கம் வருது. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ இங்க தூங்கு. புரியுதா?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி படுத்துட்டு, அவனோட நெக்க அப்படியே பிடிச்சு இழுத்து, "லவ் யூ" அப்படின்றீங்க. "ஆ, லவ் யூ டூ. கிளம்புறேன். என்ன விடு. இப்போ யாராவது எந்திரிச்சாங்க, அவ்வளோதான். நான் இருக்கிற கோலத்துக்கு என்னென்னவோ பேசுவாங்க." "உங்க ஊர்ல எப்படியெல்லாம் இருந்த நீ? இங்க வந்து ஏன்டா இப்படி பயப்படுற?" "ஏய், அது என் வீடுடி. நான் எப்படி வேணா இருந்துப்பேன். இது உன் வீடு. இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும்." "ம், நல்லா பேசுற. உன் கூட இருந்தா இன்னும் பேசுவேன். இப்ப நான் கிளம்புறேன். என்னை விடுறியா?" அப்படின்ட்டு உங்க கைய அவனுடைய ஷோல்டர்லேருந்து அப்படியே எடுக்குறான். நீங்க அப்படியே சிரிச்சுட்டே அவன பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவனுமே ஒரு மாதிரி அந்த டோர் கிட்ட வரைக்கும் போனவன் மறுபடியும் கிட்ட வந்து உங்களுக்கு பெக் பண்ணிட்டு, "லவ் யூ டூ. குட் நைட். தூங்கு கொஞ்ச நேரம்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே புரண்டு படுத்துக்கிறீங்க. மினி நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. ஸோ ஜிமன் இப்போது டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர்றான். வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறான். இப்போ அப்பா அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்தது பிரம்மையா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர் பாட்டிலோட அப்படியே யோசிச்சிட்டே இருந்திருப்பாரு. இப்போ ஜிமனை பார்த்துடுறாரு. ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இப்போ எதுவுமே பேச கிடையாது. அப்படியே பாட்டில ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அப்படியே அங்கேருந்து உள்ள ரூம்குள்ளே போயிடுறாரு. பட் உங்க அப்பா ஷாக்கில் இருக்காரு. அவர் அதுலேருந்து மீளவே இல்ல. அவருக்கு தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. ஒரு 6:00 போலயே மறுபடியும் எழுந்திருச்சு சோஃபாலயே வந்து உட்காந்துடுறாரு. எதையோ யோசிச்சுக்கிட்டே. ஸோ ஒரு 6:30 போல் உங்க மம்மி வந்து ரூம்லேருந்து வெளியே வராங்க. பார்த்தா உங்க அப்பா வந்து சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாங்க. "என்னங்க, மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டிங்களா?" அப்படின்னு கேஷுவலாக பேசிக்கிட்டே அவங்க கிச்சனுக்குள்ளே வந்து காஃபி போடுறதுக்காக போகிறாங்க. பட் உங்கள் அப்பா எந்த பதிலுமே சொல்லலை. உங்கள் மம்மி பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்கள் அப்பா எந்த ரியாக்டும் பண்ண மாட்றாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னதும், ஒரு வேளை காலையில் ஏதாவது டென்ஷனாக இருக்காரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் தெரியல. சரி, ஓகே, பேசலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் மேலேருந்து ஒருத்தர் ஒருத்தராக கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் கீழே வந்துடுறீங்க. இப்போ ஜங்குக், சுகா எல்லாருமே கீழே வரும்போது அங்கிள் உட்காந்துருக்க பார்த்தோன்னே, "குட் மார்னிங் அங்கிள். என்ன மார்னிங் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டிங்களா?" அப்படின்னு கேஷுவலாக பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்டேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன எப்போவுமே வந்து எதனா பேசுனா நல்லா பேசுவார். இன்றைக்கி என்ன பேசவே காணுமேன்னு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ சாஷா இறங்கி வரா. அவளுமே கீழே வந்துட்டு, "என்னப்பா சீக்கிரமாக இன்றைக்கி எந்திரிச்சிட்டிங்களா? குட் மார்னிங்" அப்படிங்கிறா. அப்போவும் அப்பா எதுவும் சொல்லலை. "பா, என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் சுகா, ஜேகேட்டெல்லாம் "என்னடா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே, "தெரியல" அப்படின்னு ஒரு மாதிரி ஷோல்டரை வந்து தூக்கி காமிக்கிறாங்க. ஸோ சாஷாவும் அப்படியே அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சோஃபாலே உட்காந்துட்டு அப்பாவையே பார்த்துட்டு காஃபி எடுத்து சிப் பண்ணுறா. பட் அப்பா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இதையோ யோசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ மேலே இருந்து ஜிமின் இறங்கி வரான். ஜிமினை பார்த்ததும் உங்கள் அப்பா அப்படியே முறைச்சிட்டு ஜிமினியே பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருமே வந்து அதை நோட் பண்ணுறாங்க. ஜிமின் அவர் முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல. "அ என்னாச்சு அங்கிள்? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஏன் அப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு நார்மலாக கேட்டுட்டு அங்கே சோஃபாவில் வந்து உட்கார்றான். இப்போ உங்கள் அப்பா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சவர், "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காஃபி குடிச்சிட்டு வா" அப்படின்னு ரூம்குள்ளே எந்திச்சு போயிடுறாரு. ஸோ இப்போ ஜிமனுக்கு ஒன்றும் புரியலை. அவன் அப்படியே ஒரு மாதிரி காஃபி கப்பை எடுத்துட்டு, "என்னப்பா, ஏதாவது ஆயிடுச்சா என்ன?" அப்படின்னு எல்லார்கிட்டயும் கேட்குறான். இப்போ எல்லாருமே, "எங்களுக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்களும் பேசி பார்த்துட்டோம்.
அவர் எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு அந்த மாதிரி பதில் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜெமினும் ஒரு மாரி காஃபி கொஞ்ச நேரத்துல குடிச்சு முடிச்சுட்டு ரூம்குள்ள போறான். ஸோ ரொம்ப நேரமா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றது அவங்க யாருக்குமே தெரியல. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஓடிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் போகுது. இப்போ பேசி முடிச்சுட்டு உங்க அப்பா வேகமா வெளிய வராரு. தென் ஜிமின் வந்து பின்னாடி வரான். இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இப்போ ஜிமின் அப்படியே மேல வந்து ஒரு மாரி சேடா ஏறி போயிட்டுருக்கிறான். உங்க அப்பா வெளிய போயிட்டுருக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில பேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவனுடைய பேக் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழ இறங்கி வரான். அத பார்த்தோனே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஸோ எல்லாருமே ஒரு மாரி உறைஞ்சு போயிட்டு, "ஹேய் ஜிமன், என்னாச்சுடா? எங்கடா கிளம்புற? எங்கடா இப்போ பேக் எடுத்துட்டு போற? டேய் என்னடா? அப்பா ஏதாவது சொன்னாங்களா? தெரிஞ்சிருச்சா? என்னடா ஆச்சு?" அப்படின்னு எல்லாரும் பிடிச்சு கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கா நின்னுட்டுருக்கிறீங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, "இல்ல, நான் கொஞ்சம் வேலையா கிளம்புறேன். வெளிய போக வேண்டியது இருக்கு. ஸோ நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்ப போக, இப்ப அப்பா கார்ல வந்து கூட்டிட்டு போறதுக்காக ரெடியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரி அழுகுற கண்ணோட நின்னுட்டுருக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள பார்த்து திரும்பிட்டு, "இதோ பாரு வயன், எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். பார்த்துப்பேன். பயப்படாத. நான் சீக்கிரமே வந்துடுவேன். ம். நீ பயப்படாம இரு. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். ம்." அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே ஒரு மாரி கண்ணீர் கொட்ட கொட்ட, "டேய் எ எங்கடா போற? அப்பா என்ன சொன்னாரு? என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ பேக் எடுத்துட்டு கிளம்புற? பொய் சொல்லாத. உண்மைய மட்டும் சொல்லு. அப்பா அப்பாக்கு தெரிஞ்சிடுச்சா? சொல்லு. என்ன நடந்துச்சு? எதுக்கு எதுக்கு இப்போ நீ கிளம்புற?" அப்படின்ட்டு நீங்க ஒரு மாதிரி திணறிக்கிட்டே பேசுறீங்க. இப்போ ஜிமின் உங்க கைய அவன் கையிலேருந்து எடுத்து விட்டுட்டு, "ஒன்றும் இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ நான் கிளம்பணும். நான் கிளம்புறேன். டேய் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கோங்க என்ன." அப்படின்ட்டு அங்கே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழுகை வருது. நீங்க அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே உங்களால கெஸ் பண்ண முடியல. இப்போ அப்பா ஜிமின கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? ஜெமின வந்து அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? தென் இந்த மேரேஜ் நடக்குமா? நடக்காதா? அப்படின்றதெல்லாம் சூன் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பை பாய்.